நீங்க பத்த வைக்கிறீங்கல்ல ஒரு சிகரெட்டும், அந்த சிகரெட்டுக்குள்ள எத்தனை கெமிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல 70 கெமிக்கல் உங்களுக்கு கேன்சரை வர வைக்குது. அப்போ உங்க உடம்ப நீங்களே எரிச்சுக்க போறீங்களா? டாய்லெட் கிளீன் பண்ண யூஸ் பண்ற அந்த கெமிக்கலா இருக்கட்டும், வீட்டு ரிமோட்ல நீங்க போடுற பேட்டரி இருக்குல்ல, அதுல இருக்க அந்த பேட்டரி தண்ணியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது கூட ரோட்ல போட்டிருக்க தாரை கொஞ்சம் கலந்து உங்களை சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க ஆசையா ஆனந்தமா பத்த வைக்கிறீங்களே ஒவ்வொரு சிகரெட், இந்த சிகரெட் ஒண்ணும் 10 கஞ்சாவை குடிக்கிறதுக்கு சமம்ன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா கஞ்சாவை குடிக்கிறவங்களால கூட அதுல இருந்து மீள முடியும். ஆனா நான் சிகரெட் குடிக்கிறவங்களால நிச்சயமா அதுல இருந்து மீள முடியாது. புகையிலை மற்றும் புகையிலை இயக்கம் அப்படின்னா என்ன, அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நல்ல கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களுடைய இந்த ஆரம்ப உரையில சொன்ன மாதிரி பெரும்பாலான மனிதன் தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்கின்ற பல நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது போதை பழக்கம் என்று சொல்லுகின்ற தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்ற ஒரு பழக்கம். அதில் போதை பழக்கங்களில் பலவிதமான பழக்கங்கள் இருந்தாலும் மனிதர்களை வெகுவாக பாதிப்பது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று பார்த்தீர்கள் என்றால் மது பழக்கமும் புகைப்பழக்கமும், புகை அல்லது புகையிலை பழக்கங்களும். அதிலும் குறிப்பாக இன்று உலக மக்களை மிகவும் அச்சுறுத்தி கொண்டு உலக மக்களை மிகவும் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம் என்று நீங்கள் நாம் பார்க்க வேண்டியது இந்த புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கின்ற பழக்கங்கள். இது பாத்தீங்கன்னா இப்போ வழக்கமா பெரும்பாலான நோயாளிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி WHO அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் WHO டெஃபினேஷன் படி ஹெல்த் அப்படின்றத அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவர் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோசியலாகவும் நலமோடு இருக்கணும், அப்பதான் அவர் ஒரு நலமா இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த புகைப்பிடிக்கின்ற நோயாளிகள் யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா உடல்நல ரீதியாகவும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், மன ரீதியாகவும் பெரும்பாலும் அவர்கள் குற்ற உணர்வுக்கு ஆளாயிருப்பார்கள், சமூக நல ரீதியாகவும் யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரோ அல்லது சமூகத்தில் அவர்கள் பழக்க வழக்கம் யாரும் அதை ஒரு நல்ல பழக்கமாக இதுவரும் அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த 3 வகையிலும் பாதிக்கும் போது அந்த புகைப்பிடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் யாருமே நலமாக இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெரும்பாலான மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற நோய்களில் முக்கியமான ஒரு பழக்கமாக இருப்பது இந்த புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கின்ற பழக்கம். நம்ம மருத்துவமனைகளுக்கு போகும்போது ஒவ்வொரு டாக்டரும் அவங்கள கேட்கும்போது முதல்ல அவங்களுடைய ஹிஸ்டரி கேட்கும்போது அவங்க புகைப்பிடிக்கிறாங்களான்னு கேட்கறாங்க. பெரும்பாலான நோயாளிகள் ஆமாம் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்ற மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரே அறிவுரை அந்த பழக்கத்தை உடனடியாக நிறுத்திவிடுங்கள் என்பதுதான். ஆனால் அது அவ்வளவு எளிதானதா, அது சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அறிவியல் ஆராய்ச்சிகள் அந்த அளவுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 100க்கு 95% பேர் புகையிலை பழக்கத்தில் ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு 50-60% பேர் மட்டும்தான் அதிலிருந்து ஓரளவிற்கு மீண்டு வருகிறார்கள், மீண்டும் அந்த பழக்கத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு 5% பேர் மட்டும்தான் முழுமையாக ஒரு முறை புகையிலையை அல்லது புகைப்பிடிப்பு பழக்கத்துக்கு ஆட்பட்டவர் முழுமையாக மீண்டு வருவது என்பது ஒரு 5% தான். அதிலும் குறிப்பாக 1% பேர் மட்டும்தான் எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் உடனடியாக மனோதிடத்தோடு சில உறுதியான முடிவுகளை எடுத்து வீழ்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு மிக கொடுமையான மனிதர்களை மிகவும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இந்த புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கின்ற பழக்கம் என்பது. அப்படி இருக்கும்போது இதற்கு ஒரு பெரும்பான்மையான தீர்வு என்பது எந்த மருத்துவர்களும் கொடுப்பதில்லை. என்னுடைய மருத்துவமனையில் கூட நாம் இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்யும் போது அந்த அளவுக்கு நாம் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறோமே தவிர அதை எப்படி நிறுத்துவது இல்லை அதை பற்றி விழிப்புணர்வை கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது நான் சில பிரத்யேகமான சிகிச்சை முறைகளை பல ஆராய்ச்சிகளின் விளைவாக என்னுடைய நோயாளிகளுடைய பரிசோதனையின் அடிப்படையில் கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பல புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்ததன் விளைவாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த புகையிலை மற்றும் புகையில்லா சமுதாய இயக்கம். நிகழ்ச்சி காலம்